நம்மளோட செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் கீழ்குடி வர்சஸ் இண்டனூர். டாஸ் வின் பண்ண கீழ்குடி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், முதல்ல 1 ஓவர் பவர் பிளே. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்துகிருஷ்ணன். இந்த மேட்சும் 5 ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட தேர்ட் ஒன். இந்த 2 பால் நல்லா போட்டிருக்காரு. இந்த முறை கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா நல்ல டேக்கன். கீப்பர் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு. எந்த ரன்னை பதிவு பண்ணாமல் விக்கி அவரோட விக்கெட் பறி போகுது. பால் ஒய்டு ப்ளஸ் 5ல் ஒரு ரன். பால் எதுவும் போடாமல் 2 ரன் போயிருக்கு. மறுபடியும் பேசணும் அந்த கார்த்தி இப்போ ஸ்ட்ரைக்கில் ஃபோர்த் ஒன். 2 காலுக்கு நடுவில் வந்து குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கிருஷ்ணா. அவரோட ஃபிஃப்த் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிட்டு இருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுவாரான்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சு. ஸ்டாப் பண்ணல. பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் ரன்னை கார்த்தி பேட்லேருந்து பவுண்ட்ரிலேருந்து வந்திருக்கு. அவளோட லாஸ்ட் 1 ஓவர். இந்த முறையும் பிகை இந்த ஸ்டம்பாட பார்த்தாரு. தெளிவான இடத்துல டாட் பாலை பதிவு பண்ணி இந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க இண்டனூர். முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் போட ரவி. ஃபர்ஸ்ட் ஒன். இந்த முறை மேட்டில் தான் கிடக்கு. குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க. செகண்ட் ஒன். இந்த முறை சுற்றி எடுத்துருமாரு. குயிக்கான டெலிவரி பவுலர் கையிலேருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரவி. அவரோட தேர்ட் ஒன். ஃபுல் டாஸான பாலை கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இது பவுண்டரியானு பார்த்தா பாயிண்ட் ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சிக்கி ஷாட் அந்த இடத்துல தட்டி விட்டு குயிக்கராக 1 ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா எடுக்கலை. 1 ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை பேட்டை கடைசி நேரத்தில் ஒரு டச்சு தான் பண்ணார். கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். ஸ்கேப்பில் ஒரு பவுண்ட்ரி. பாலோட லாஸ்ட் 1 மோர். ஸ்டம்ப்லையே போட்டிருக்காரு விக்கெட்டு. 2 ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட முத்துகிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் பாலை விட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் குயிக்கராக போயிருக்கு. 1 ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 ரன். செகண்ட் ஒன். இப்போ ஸ்ட்ரைக்கில் விவேக். இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு. கவர்ஸில் குவாலிட்டி ஆனார். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி விவேக் பேட்டில் இருந்து அலட்சியமாக அடித்தார் கவர்ஸில். அவரோட தேர்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். இதுவும் கேப்பில் போயிருக்கு. பவுண்டரியானு பார்த்தா எஸ். பேக் டு பேக் 2 பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு விவேக். அவரோட ஃபோர்த் ஒன். இந்த முறை எக்ஸ்ட்ரா கவரில் இதுவும் கேப்பில் போயிருக்கு. கண்டினியூஸாக 3வது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு விவேக். ஸோ சைஸாக ஒரு பக்கம் மேட்சை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிருக்காரு. கிட்டத்தட்ட 27 கிட்ட கொண்டு வந்துட்டாங்க ஸ்கோரை. பாலோட 5th ஒன். இந்த முறை பிகை இந்த ஸ்டம்பில் ஸ்கூப்புக்கு போயிருக்காரு. இதுவும் கேப்பில் 4வது பவுண்டரி. ஸோ எங்கெல்லாம் ஃபீல்டர் இல்லையோ அங்கெல்லாம் தெளிவாக கனெக்ட் பண்ணுறாரு. மிடில் ஆஃப் த பேட்டில் கண்டினியூஸாக 4வது பவுண்டரி பதிவு பண்ணுறாரு விவேக். அவரோட லாஸ்ட் 1 மோர். இந்த முறையும் கேப்பில் தள்ளி விட்டுருக்காரு. சிக்கி ஷாட். கண்டிப்பாக 2 ரன் ட்ரை பண்ணுவாங்க. 2 பேட்ஸ்மேனும் ரன்னிங் பிட் வித் விக்கெட் பாஸாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன். கொஞ்சம் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க. 5வது பவுண்டரி விவேக் பேட்டில் இருந்து உள்ளே வந்து 5 பால் மீட் பண்ண 5 பாலில் 5 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. 3 ஓவருக்கு 36ன்னு சொல்லியிருந்தேன். 35 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் போட தமிழ். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போச்சு. இதுவும் பவுண்டரி. கண்டினியூஸாக 6வது பவுண்டரியை பதிவு பண்ணுறாங்க இண்டனூர். பாலோட தேர்ட் ஒன். உடச்சி போட்ட பால ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. பேட்டில் நிற்க இருக்கு. இது பவுண்டரியான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு ஃபீல்டர். 2 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. அதை எடுத்து அடிச்சிருக்காரு. இது 6 பார்த்தா ஃபீல்டர்லாம் தாண்டி எங்கேயோ போய் குத்திருக்கு. 6. ஸோ எக்ஸ்பென்சிவ் டார்கெட்டை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இண்டனூர். லாஸ்ட் 1 மோர். விரட்டி போய் அடிச்சிருக்காரு கவர்ஸில். இது கண்டிப்பாக பவுண்டரி போகும். கான்ஃபிடண்டாக நின்று பார்க்கலாம். கார்த்தி தெளிவாக பல்லார்னு ஒரு அரைஞ்சிருக்காரு. ஸோ போன ஓவரை தொடர்ந்து இந்த ஓவரையும் எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிட்டாங்க. 4 ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க இண்டனூர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட முத்ராம் ஒரு சீனியர் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் சிக்கி ஷாட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. கண்டிப்பாக 1 ரன் அளவு பண்ணுவாங்க. பாலோட செகண்ட் ஒன். ஒரு ஸ்லோயர் தெளிவான இடத்துல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபோர்த் ஒன். இந்த முறை ஸ்டம்புக்கு பக்கத்தில் வந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முத்ராம். பாலோட 5th ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. போன பால் ஒரு ஒயிட். பாலோட லாஸ்ட் 1 மோர். நியூ பேட்ஸ்மேனாக உமேஷ்.
பிகைந்த ஸ்டம்புக்கு ஆடி இருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. ஃபீல்டர் விரட்டி போயிடுவாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? லைன் செக் பண்ணி சொல்லுவாங்க. பவுண்டரி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரி 5 ஓவருக்கு 61 அடிச்சிருக்காங்க இண்டனூர். 62 டார்கெட் ஃப்ரம் கீழ்குடி. ஸ்ட்ரைக்கில் ஹரி, நான் ஸ்ட்ரைக்கில் ரிஷி. போட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு யங்ஸ்டர் பிரவீன். குயிக்கரான டெலிவரி. 5 லேட் கட்டு போயிருக்காரு. செம்மையாக பதிவு பண்ணார். கண்டிப்பாக பவுண்டரி போகுமா? எஸ், அவரோட வேகத்தை பயன்படுத்தி ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி. அவரோட செகண்ட் ஒன். இந்த முறை பேட்டில் நிற்க பின்னாடியே நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு. ஃபீல்டர் டேரக்ட் அடிக்கிட்டான்னு பார்த்தா குயிக்கராக வந்துட்டாங்க ஃபீல்டர்ஸ். சரி, பேட்ஸ்மேன் குயிக்கராக வந்துட்டாங்க. இந்த பால் ஒரு ரன். அந்த ரிஷி இப்போ ஸ்ட்ரைக்கில் போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் அலட்சியமாக அடித்தார். ஒரு பவுண்டரி. ஹரி எப்படி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி ரிஷி அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் ரன்னை பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு. அவரோட ஃபோர்த் ஒன். ஃபுல் டாஸான பாலை கீப்பர் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இது கண்டிப்பாக பவுண்டரி போகும். பைஸில் லக்கி பவுண்டரி. அவரோட ஃபிஃப்த் ஒன். இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அம்பேர் விக்கெட் சொல்லியிருக்காங்க. நல்ல கேதர். கீப்பர் குயிக்கராக வந்த பாலை எடுத்துட்டாரு. இந்த முறை கீப்பருக்கு கேம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் ஒன் மோர். ஸ்டம்புலையே போட்டிருக்காரு. பேக் டு பேக் கடைசி 2 பாலில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பிரவீன். ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் போட உமேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. அங்கே ஃபீல்டர் கேட்சான்னு பார்த்தா லவ்லி டேக்கர் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ கண்டினியூஸாக 3வது விக்கெட்டை எடுக்கிறாங்க இண்டனூர். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஓவரில் முதல் 2 பால் 2 விக்கெட். போன ஓவரோட கடைசி 2 பால் விக்கெட்னு மொத்தமாக தொடர்ந்து 4வது விக்கெட் பேஸ் பண்ணா அரவிந்த். உமேஷோட ஹார்டி விக்கெட்டுக்கான சான்ஸ். இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணணும். பந்தோட வேகத்தை கம்மி பண்ணி போட்டார். நல்லா ஸ்டாப். ஒரு ரன் ஓட்டாங்க. ஃபோர்த் ஒன். ஃபுல் டாஸான பாலை தெளிவாக அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரு செகண்ட் இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணியிருக்காரு முத்துகிருஷ்ணன். அவரோட ஃபிஃப்த் ஒன். ஒரு 6 அடிச்சு ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஃபிஃப்த் ஒன். இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சு. அங்கே பிகைந்த ஸ்டம்பில் வர்ற 2வது பவுண்டரியான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. பேக் டு பேக் பவுண்டரி. லாஸ்ட் ஒன் மோர். உடஞ்சி போட்ட பாலா ஒட்டமில் பட்டிருக்கு. அங்கே ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டர் நடந்திருக்கு. இதை 2 ரன்னாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா சொல்லிட்டாங்க. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. இந்த பால் ஒரு ரன். 2 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்ச நிலையில் 26 ரன் அடிச்சிருக்காங்க கீழ்குடி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலரு அவர்கள் 2வது ஓவர் போட்டு வந்திருக்காரு. நல்ல ஒரு லைனில் லென்த்து டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன். மீண்டும் ஒரு டாட் பால். நல்ல லைனை பிடிச்சி நீட்டாக போட்டிருக்காப்புல பவுலர். பேட்டில் மீட்டில் ஒரு ரன்னு. பிரவீனோட நெக்ஸ்ட் ஒன். பேட்ஸ்மேனுக்கு நேராக அடிச்சிருக்காப்புல. கேட்ச் ஆகுமா? கேட்ச். கீப்பர். அடுத்த பேட்ஸ்மேனாக அருண் வந்திருக்காரு. பாலோட அடுத்த பந்து ஆஃப் சைல் கட் செய்தார். நல்ல ஃபீல்டிங். ஒரு என்னோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா 6 அடித்த ஒரு பேட்ஸ்மேன். லெக் பிச்சில் மடக்கி அடிச்சிருக்காரு. 6 ஆகுமா? அங்கே ஒரு தடுப்பாக கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு அங்கே கேட்ச் மிஸ் பண்ணி ஒரு ரன் மட்டும் தான் ஓடிருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்ச நிலையில் கீழ்குடி 29 ரன் அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் போட அருண் வந்திருக்காரு. பேட்டிங்கில் சிறப்பாக, பவுலிங்கில் என்ன சிறப்பாக பார்ப்போம். லெக் சைடு இருப்பாங்க. அங்கே ஒரு தடுப்பாளர் நல்லா தடுத்துருக்காப்புல. அதாவது ஒரு ரன்னாக இருக்க வேண்டியதை 3 ரன்னாக மாற்றிருக்காங்க. பவுலரோட நெக்ஸ்ட் ஒன். நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து பேட்ஸ்மேனுக்கு நேர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. தடுக்கப்பட்டு ஒரு ஓட்டங்கள் மட்டும். நேர் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் ஆகுமா? மீண்டும் எகைன் ஒரு கேட்ச் ட்ராப் இந்த பேட்ஸ்மேனுக்கு.
ஃபீல்டர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நிற்க ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் டேஞ்சர் தான். எக்ஸ்ட்ரா பம்பு 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க நடுவர். நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு. மேட்ச் பால் கரெக்டாக கீப்பருக்கு போட்டிருக்கார் பவுலர். இதோட 4 ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிஞ்ச நிலையில் கீழ்குடி பார்த்தீங்கன்னா 36 ரன் அடிச்சிருக்காங்க. மீதமுள்ள 6 பந்துக்கு 31 ரன். கண்டிப்பாக 5 பால் வெளியில் அடிச்சா அவனுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போட அனல் கார்த்திக் 6 பாலுக்கு 5 பால் கண்டிப்பாக வெளில அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் பேட்டிங். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன். நேர் திசையில் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கணுங்க. கண்டிப்பாக ஏன்னா 5 பாலுக்கு 5 பால் அடிக்கணும். அதனால் ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் 6 எடுத்த பேட்ஸ்மேன். இன்சைட் எச்சில் போல்ட். அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் குமரேஷ். அவளோட அடுத்த ஒன்று நேர்த்தியானது ஒரு பந்து வீச்சுங்க. அவளோட அடுத்த ஒன்று நேர்த்தி சில அடிச்சுக்காரு. அங்கே ஃபீல்டர் விக்கிட்டு சிங்கிள். ஆல்மோஸ்ட் இந்த மேட்சை இந்தியன் ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். பவுலரோட அடுத்த ஒன் ஸ்லோயர் ஒன்று அழகான இடத்துல போட்டிருக்காருங்க. நல்லது ஒரு பந்து வீச்சு. நெக்ஸ்ட் ஒன் டாட். இதன் மூலம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க இந்தியன் அணியினர்.